வணக்கம். இன்றைய பதிவில் எளிமையான முறையில் செய்யக்கூடிய தியானத்தையும் உடற்பயிற்சிக்கும் ஆரம்பமான ஒரு பயிற்சி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எல்லோராலையும் இதை செய்ய முடியும். முதலாவதாக இவங்க பொறுமையாக நிதானமாக செஞ்சு காமிப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ செய்ய சொல்கிறேன், பாருங்கள். டீப் breath, hands up, then breathe out, relax. Then slowly breathe in, toe open, then hand side, breathe out. Now deep breath in, hands up, heel raise panni, now breathe out. Again deep breath in, hand side, toe open, then breathe out. Heel open பண்ணியாச்சு. Again up, breathe in, heel raise, down, breathe out. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரியே கொஞ்சம் சின்ன சேஞ்சோட. ரெடியா? டீப் breath in, hand side, heel க்ளோஸ் பண்ணுறோம். Now breathe out, hands front, toe close. Again deep breath in, hands up, heel raise. Now breathe out, relax. Again deep breath in, hand side. Now toe close, hands front, breathe out. Again up, breathe in, heel raise பண்ணி அப்படியே பொறுமையாக கீழே வரீங்க. அவ்வளோதான் பயிற்சி. இதை எப்படி செய்யணுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பயிற்சியை ஒவ்வொன்றா பொறுமையாக நிதானமாக திரும்பவும் நான் சொல்ல சொல்ல அவங்க செய்வாங்க. நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? டீப் breath in, அதே வணக்க முறைக்கு வரணும். நல்லா மூச்சை இழுத்து கைகளை தூக்கி இப்போ அப்படியே மூச்சை விட்டு வணக்க முறைக்கு வந்துடுங்க. வந்தாச்சா? இப்போ அப்படியே கைகளையும் உங்களுடைய நுனிக்காலை மட்டும் அப்படியே விரிக்கிறீங்க. கைகள் பக்கவாட்டில் போகட்டும். போயாச்சா? இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே கையை சைடில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஹீலையும் என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும். திரும்ப அப்படி மூச்சை இழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்கி ஹீல் ரைஸ் பண்ணணும். உங்கள் குதிகாலை மேலே தூக்கி அப்படியே குதிகாலை இறக்கும்போது கையவும் இறக்கி அப்படியே மூச்சை விடணும். திரும்ப கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் அப்படியே உடம்பை ஒட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. டோ ஓப்பன் பண்ணுறீங்க. திரும்ப என்ன பண்ணுறோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை விட்டு அங்கே வரோம். திரும்ப நல்லா ஒரு மூச்சு இழுக்கிறீங்க. குதிகாலை மேலே தூக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரோம். பொறுமையாக நிதானமாக. அதுதான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்? நல்லா மூச்சு எடுத்து கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் உடம்பை ஒட்டி வரணும். உங்கள் குதிகாலை தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ அப்படியே கைகளை முன்னாடி தள்ளி டோ க்ளோஸ். இப்போ அப்படியே குதிகாலை தூக்கி மூச்சு எடுத்து கைகளை மேலே தூக்குங்க. டீப் breath in, அப்படியே breathe out. குதிகால் கீழே வச்சிடறோம். இப்போ திரும்பவும் கைகள் பக்கவாட்டில் போகணும். குதிகாலை மட்டும் க்ளோஸ் பண்ணி இப்போ கைகளை முன்னாடி தள்ளுறோம். மூச்சை விடுறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை மேலே தூக்குறோம். குதிகாலை மேலே தூக்கியாச்சு. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி முன்னாடி வரோம். ரிலாக்ஸ். இப்போ இந்த பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி தெளிவாக செய்யணுங்கிறத நாங்கள் பொறுமையாக நிதானமாக அவங்க செஞ்சு காமிச்சாங்க. அதை பார்த்து அதே மாதிரியே செய்யலாம். இந்த பயிற்சி எல்லோராலையும் செய்ய முடியும். இதில் எதுலையுமே கடினமான விஷயமே கிடையாது. கால்களை இப்படி என்ன பண்ணுறோம்? பொறுமையாக பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். கைகளை பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். மேலே தூக்குறோம். இந்த மேலே போகும்போது உங்கள் இந்த குதிகாலை தூக்குறது மட்டும் ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். மற்றபடி எல்லோராலையும் இதை செய்ய முடியும். பொறுமையாக நிதானமாக அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் ரொம்ப அவசியம். எப்போ மூச்சை இழுக்கணும், எப்போ மூச்சை விடணுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வீடியோ கூடவே சேர்ந்தே பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனப்பாடம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தெளிவான முறையில் பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாருங்கள். உடல் மனம் இது ரெண்டுக்குமான அற்புதமான ஆரம்ப நிலை பயிற்சி செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளம்.